ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து கேட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே ஒருத்தர் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லியாச்சு. அப்படியே க்ளவுட்ஸ், வெதர், கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டாச்சு. அப்படியே பார்க்குறோம், செம்மையாக இருக்குது. கோலத்தை காமிக்கல பாருங்கள், எனக்கு அந்த அளவுக்கு வராது, பட் ட்ரை பண்ணால் வரும். அகைன் அப்படியே அந்த க்ளவுட்ஸ் ஒரு வியூ பண்ணிவிட்டு டாட்டா சொல்லிவிட்டு கிச்சன் போயாச்சு. கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் தனியா, ஏலக்காய், பெப்பர், பிகாஸ் கோல்டு, பாலில் இது பவுடர் பண்ணி போட்டாச்சு. நாட்டு சக்கரை போட்டு ஒரு கொஞ்சம் வாமாக எடுத்துக்கிட்டாச்சு. பின்னாடி வாழைத்தாறு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பையன் மாரத்தானில் கலந்துட்டுருக்கான், மினி மாரத்தான். ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு விஷயம் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது கைட் பண்ணும். நேரு ஸ்ட்ரீட் கிளம்பியாச்சு. நேரு ஸ்ட்ரீட் வந்து கூட்டமே இல்லை. நைட்டி ஹவுஸ் வந்துருந்தோம். நைட்டி ஹவுஸ் வந்து பார்த்தோம். ஒரு 2-3 நைட்டி எடுத்தாச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. வேறு ஒரு பர்சனல் ஒர்க்காக வந்தோம். நானும் அம்மாவும் வந்தோம். பஸ்ஸில் வந்தோம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாண்டி சிட்டிக்குள்ளே வந்து வண்டி ஓட்டுறது எனக்கு பயம். இன்னும் அந்தளவுக்கு நான் ட்ரெயின் ஆகலை. எனக்கு வந்து இந்த சிட்டி லைஃப் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஃபுல்லாக பில்டிங். இது எனக்கு என்னோடய கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பாண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பழைய புக்கு ஒன்று எடுத்தாச்சு, படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி. இது நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின திருக்குறள் புக்கு. அனுபவ மருத்துவம் அப்படிங்கிறது, அனுபவ மருத்துவம் 100. இது அப்பாவோட புக்கு. அப்பாவோட மெமரிஸாக இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் அப்பா ஃபாலோ பண்ணுவார். அவருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இந்த புக்கில் இருக்கிறது தான் ரெமெடியாக எடுத்துக்குவார். அவருக்கு பெருசாக எந்த இதுவுமே கிடையாது உடம்புல. இதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். இதில் முன்னாடி காமிக்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஒரு சிலது பேக்கில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஐ திங்க் இதை நான் 4th படிக்கும்போது இந்த புக்கு அப்பா வாங்கியிருக்காரு. நான் காலேஜ் முடித்து எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஸ்டார்ட் பண்ணலை. இதோட திருக்குறள் பற்றி போட்டிருக்காங்க. நேராக ஃபிஷ் டேங்க் வந்தாச்சு. ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணும். ஏன்னா நைட்டு போட்டது காலையில் போட மறந்தாச்சு. போட்ட உடனே இதில் ஒரு ஒயிட் ஃபிஷ் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நிறைய சாப்பிடுவார். இதில் இருக்கக்கூடிய 7 ஃபிஷ்ஷில் இவர் மட்டும்தான் நிறைய சாப்பிடுவார். பார்க்குறதுக்கு பல்காக இருப்பார். இது பார்க்கும்போது இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற ஃபிஷ் மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும்னு எனக்கு தோணும். பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாம் கலர்ஃபுல்லு, பட் அது நேச்சுரல் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரு, அந்த லீவ்ஸு, அதுவும் என்னது ஆர்டிஃபிஷியல். அந்த ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளே கலர்ஃபுல்லாக அது இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம லைஃப்பும் அப்படி தானே இருக்குது. நம்மளை சுற்றி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம நேச்சர் அடாப்டடாக இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே ஃபிஷ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம். அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாடு, முட்டை குழம்பு அம்மா வீட்டிலேருந்து வந்தது. வாங்கிட்டு வந்து அந்த குழி பணியார கல்லையும் வாஷ் பண்ணி எண்ணெய் தடவி பழக்கியாச்சு. இது வந்து அயனு, இரும்பில் ஆனது. ஈவினிங்காக மாடிக்கு போகணும். சன்செட் ஆகிறத பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி, ஓகே, ஒரு வீடியோ எடுத்துடலாம். அந்த சன்செட்டில் பார்த்தீங்களா, ஒரு காக்கா அழகாக வெளில வந்துச்சு. அது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர். ஈவினிங் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வரேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் இங்கே எனக்கு வரணும்னு தோணுனது கிடையாது. டைமும் இருக்காது. இப்போ நான் குவிட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேங்கிறத விட நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நைட் ஆகிடுச்சு. டியூஷன் முடிஞ்சிருச்சு. டியூஷன் பசங்க போனதுக்கப்புறம் அப்படியே நைட்டில் இந்த மூனை பார்க்கும்போது
அது ஒரு ஃபீல். அந்த மூன் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த நைட்டில் அந்த மூணு எப்படி பிரகாசமாக இருக்குது. எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அந்த மூணோட பிரகாசம் தான் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம லைஃப். தேங்க்யூ ஃபார்